அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். சுக்கிரன் வலுவானால் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சுக்கிரனுடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னு கேட்டால், சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கார், நட்பு வீட்டில் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எப்பொழுதுமே கேளிக்கை, கொண்டாட்டம், உற்சாகம், சந்தோஷம் இதுக்கெல்லாம் குறைபடாது. அடிக்கடி வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, இந்த மாதிரி கேளிக்கை விடுதிகள், ஊராக ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் நடக்கும். சுக்கிரன் வலுவான நடக்கும். இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா இது எல்லாமே அவர் போவார். மொத்தத்தில் ட்ராவல், அவுட்டிங் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த அவுட்டிங் மூலயமா ஒரு ரசனை ஜாதகருடைய வாழ்வில் கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே இது மாறாக சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் எதுலையுமே சிந்தனை ஓடாது, கருத்துக்கள் ஓடாது, தானுண்டு தன் வேலையுண்டு அவர் ஓட்டுக்கு ஏனாதோனான் இருப்பார். சுக்கிரன் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஜாதகரும் சந்தோஷமாக இருப்பார், மற்றவர்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவார். காரணம் என்னென்னா, நகைச்சுவையாக பேசுகிறது, இனிமையாக பேசுகிறது, கவர்ச்சிகரமாக பேசுகிறது, இது எல்லாமே ஜாதகருக்கு இயல்பாக கூடி வரும். காரணம் என்னென்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம். இப்போ இந்த சுக்கிரன் வலுவாக இருந்து அவருடைய தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது ஜாதகருக்கு முழுக்க இன்பம் சார்ந்த விஷயங்களே அதிகமாக நடக்கும், சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும், மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதிகமாக நடக்கும். புதுசாக ஆடை வாங்கிறது, நகை வாங்கிறது, செல்ஃபோன் வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, என்னென்ன டாம்பிகமான பொருட்கள் இருக்கோ அது எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்பது பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.